இளமையில் நாம் செய்ய நினைப்பதை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. பூவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Project coordinators Dr. R. Sridhar and Alok Verma. Radio coordinators Pooja Murada, Kaushalya and Sai Sudha. Producers Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வணக்கம். கோவைவாணியில் இன்று முதல் ஒரு சிறப்பு தொடர் துவங்குகிறோம். உலக பொதுமறை என்று அனைவராலும் போற்றப்படும் ஒரே நூல் திருக்குறள்தான். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்வழிகளும் இந்த நூலில் கண்டறியலாம். திருக்குறளானது மொழி, இனம், மதம், ஜாதி, சமயம் என்ற எந்த வேறுபாடில்லாமல் அனைவருக்கும் பொருந்துமானது. இந்த அரிய நூலில் உள்ள அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற பிரிவுகளிலிருந்து முக்கியமான குறள்களின் சாரத்தை நமக்கு எடுத்துக்கூற இன்று நம்மிடையே டாக்டர் கிருஷ்ணவேணி ஹரிஹரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். கெமிஸ்ட்ரியில் டாக்டரேட் பட்டம் பெற்றவர். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணிபுரிந்து வேதநெறி என்ற பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். தற்சமயம் இளம் உள்ளங்களை திருக்குறள் மூலம் கல்வி கற்பித்து ஊக்குவிக்கும் மகத்தான தொண்டில் ஈடுபட்டிருக்கின்றார். டாக்டர் கிருஷ்ணவேணி திருக்குறளின் சாரத்தை ஒரு தொடராக நமக்கு பரிந்துரைக்க கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு கோவைவாணியின் முதற்கண் நன்றி. இன்று அறத்துப்பாலிலிருந்து சில குறட்பாக்களின் விளக்க உரை ஆற்றுகிறார். ஓவர் டு டாக்டர் கிருஷ்ணவேணி. சீனியர் சிட்டிசன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளில் அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கிற கருத்துக்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அரண் அப்படின்னு சொன்னால் தர்மம், வலியுறுத்தல் அப்படின்னு சொன்னால் அதோட வலிமையை, அதோட ஸ்ட்ரென்த்தை நல்ல எம்ஃபசைஸ் பண்ணி அழுத்தி ஆழமாக நம்ம மனசில் பதிகிற மாதிரி சொல்கிறது. எம்ஃபசைசிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தர்மா. அறம் அப்படின்னா என்னங்க? தனி மனுஷனுக்கும் சரி, சமூகத்துக்கும் சரி, எதெல்லாம் அமைதியை கொடுக்குமோ, எதெல்லாம் சமூகத்தோட ஹார்மனியை தாங்குமோ அதுக்கு பேர் தான் அறம். நம்ம அவங்கவுங்க வாழ்க்கையில், அவங்கவுங்க குடும்பங்களில் வழக்கமாக கடைப்பிடிக்கிற சடங்குகள், அதுக்கப்புறம் நம்மளுடைய கடமைகள், ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு இல்லையா? வீட்டில் ஒரு மகன் அப்படின்னு சொன்னால் ஒரு கடமை இருக்குது, அப்பாவுக்கு ஒரு கடமை இருக்குது, அம்மாவுக்கு ஒரு கடமை இருக்குது. அதே மாதிரி சமூகத்தில் ஒரு சிட்டிசனாக நமக்கெல்லாம் சில பொறுப்புகள் இருக்குது. அதெல்லாம் கூட அறம் அப்படின்னு தான் பேர். அப்புறம் நம்முடைய மனோபாவனைகள், நிறைய ஆட்டிடியூட்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம பூமியை தாயாக வணங்குறோம். அந்த மாதிரி ஹெல்த்தி ஆட்டிடியூட்ஸுக்கெல்லாம் கூட அறம் அப்படின்னு பேர். அப்புறம் நம்ம நிறைய வேல்யூஸ்லாம் கடைப்பிடிக்கிறோம் வாழ்க்கையில். பொய் பேசாமல் இருக்கிறது, எல்லார்கிட்டையும் அன்பாக எல்லாரையும் மரியாதையாக நடத்துறது, இந்த மாதிரி உள்ள வேல்யூஸுக்கும் அறம் அப்படின்னு தான் பேர். இந்த அறம், இதை கடைப்பிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம ஏன் இதை கடைப்பிடிக்கணும்? இதை கடைப்பிடிக்கிறதுனால நமக்கும் சமூகத்துக்கும் என்னென்ன நல்லதெல்லாம் கிடைக்கும்? இதெல்லாம் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக, ரொம்ப அழுத்தமாக, ஆழமாக இந்த குறட்பாக்களில் சொல்லியிருக்காரு. முதல் குறள்லையே இந்த அறம் அப்படிங்கிறது என்ன கொடுக்கும், வாட் இஸ் த க்ளோரி ஆஃப் தர்மா, வாட் தர்மா வில் கிவ் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. இதான் முதல் குறள். சிறப்பு அப்படின்னு சொன்னால் மன நிம்மதி, அமைதி, விலை கொடுத்தே வாங்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? அந்த மன நிம்மதியை, அந்த மன அமைதியை அறம் கொடுக்கும்.
நம்ம வந்து நல்ல செயல்களையே செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் நல்ல செயல்களையே ஈடுபட்டுட்டு இருந்தால் நமக்கு நிச்சயமாக பிற்காலத்தில் இல்லை அப்பயே கூட மன அமைதி மன நிம்மதி கிடைக்கும். மன அமைதி மன நிம்மதியெலாம் இருக்கட்டும், எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான பணம் கிடைக்குமா அப்படின்னு அடுத்த கேள்வி நம்ம மனசில் வரும் இல்லைங்களா? செல்வமும் ஈனும் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் அறம் கொடுத்தே தீரும் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அறத்தினூங்கு அறத்தை காட்டிலும் ஆக்கம் எவனோ உயிருக்கு. இந்த உயிருக்கு, நம்மளாம் மனித உடலில் வாழற உயிர்களுக்கு இதை விட, இந்த அறத்தை விட ஒரு நல்லது பண்ண போகிறது வேற என்ன இருக்குது? அறம்தான் நமக்கு உற்ற துணை. அறத்தை நம்ம கடைப்பிடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் நல்லா சொல்கிறாரு. அடுத்த குறளில் சொல்கிறாரு, நமக்கு இன்பத்தை நன்மையை ஆக்கி தருவது. அந்த ஆக்கம் அப்படிங்கிற வார்த்தை திருக்குறளில் நிறைய பார்க்கலாம் நம்ம. இந்த குறளில் சொல்கிறாரு, 2வது குறளில், அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அந்த இன்பத்தையும் அந்த நிம்மதியையும் நமக்கு ஆக்கி தரது அறம்தானாம். அந்த அறத்தை காட்டிலும் வேற எதுவுமே நமக்கு நிம்மதியையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கவே முடியாது. அதனால அதை மறத்தலின், அதை மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவனக்குறைவாலேயோ அலட்சியத்தினாலேயோ அறியாமையினாலேயோ நான் அறத்தை கடைப்பிடிக்கல, நான் செய்ய வேண்டிய என்னுடைய கடமையை செய்யலை அப்படின்னு சொன்னால் அதை விட கெடுதல் வேறு எதுவுமே இல்லை. அதனால துன்பம் வரும். சிம்பிளாக நமக்கு தெரியும் இல்லையா? அறத்தை கடைப்பிடிச்சா நமக்கு இன்பம் கிடைக்கும், அறத்தை கடைப்பிடிக்க மறுத்தால் நமக்கு துன்பம் கிடைக்கும். இது இயற்கையின் நியதி, இதை யாரும் எதுவும் மாற்ற முடியாது. உப்பை தின்றவன் தண்ணீர் கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நம்மளை தேடி நல்லது வரும், நம்ம கெடுதல் செஞ்சால் நம்மளை தேடி துன்பங்கள் வரும். 3வது குறளில் என்ன வகையிலெல்லாம் அறத்தை கடைப்பிடிக்கலாம், வாட் ஆர் த வேஸ் டு ஃபாலோ தர்மா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். உங்களுக்கு எப்படிலாம் முடியுமோ, டு த மேக்சிமம் பாசிபிள் எக்ஸ்டென்ட், எல்லா வகையிலையும் நீங்கள் அறத்தை கடைப்பிடிக்கணும். எனக்கு உடம்பால் பாடுபட முடியும், பண்ணணும். சில பேருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல முடியும். ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கும்பொழுது அவங்கள ஹர்ட் பண்ணாமல் நல்ல வார்த்தைகளை, நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறது ஒரு பெரிய அறம். அப்புறம் மனசால் என்னால் எதுவுமே செய்ய முடியல, எனக்கு உடம்பும் முடியல, என்னால் பேசக்கூட முடியல அப்படின்னா மனசால் எல்லாரும் நல்லா இருக்கட்டும், இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கட்டும், யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களாம் நல்லா இருக்கட்டும், யார் யாருக்கு ஆறுதல் வேணுமோ அவங்களுக்குலாம் ஆறுதல் கிடைக்கட்டும், யார் யாருக்கு அமைதி வேணுமோ அவங்களுக்குலாம் அமைதி கிடைக்கட்டும், மனசார பிரார்த்தனை பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது ஒரு உயர்ந்த அறம். அதனால உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி வாக்காலையும் சரி இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாலையும் நம்ம அறத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அப்புறம் 4வது குறட்பாவில், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபாலோயிங் தர்மா? எதுக்காக தர்மத்தை கடைப்பிடிக்கணும், எதுக்காக அறத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கேட்டால், மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்தரன் ஆக்குல நீரப்பிற. நம்ம எதுக்காக நல்ல காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா, பேருக்காக செய்கிறோமா, புகழுக்காக செய்கிறோமா, இல்லை நமக்கு இதனால் நிறையா பணம் கிடைக்கும் அப்படின்னு செய்கிறோமா, ஹிடன் அஜெண்டான்னு சொல்கிறோம் இல்லையா? நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, இதுக்காக தான் இந்த காரியத்தை இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவர் சொல்கிறாரு, நம்ம மனசில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போகணும், நம்ம மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கணும். அந்த அழுக்கெல்லாம் நீங்கிறதுக்காக தான் நம்ம அறத்தை கடைப்பிடிக்கிறோம். மனசில் அழுக்கு நீங்கிச்சுனாதான் நம்ம மன அமைதி மன நிம்மதி அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்க முடியும். சரி, அழுக்குங்கிறீங்களே, மனசில் இருக்கிற அழுக்கு என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி நமக்கு வரும் இல்லையா? வாட் ஆர் த இம்ப்யூரிட்டிஸ் இன் த மைண்ட்? திருவள்ளுவர் சொல்கிறாரு, 4 சொல்கிறாரு. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். தர்மம் அப்படின்னா என்னன்னா, நம்ம மனசில் இந்த 4 நெகட்டிவ் குவாலிட்டிஸும் இல்லாமல் இருக்கிறது தான் தர்மம். முதல்ல சொல்கிறது அழுக்காறுன்னு சொன்னால் பொறாமை. இந்த பொறாமை இல்லாத ஒரு மனிதரை நம்ம சந்திக்கிறதே ரொம்ப 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 அபூர்வம் இல்லை? யாரை பார்த்தாலும் யார்கிட்ட எங்கேயோ ஒரு மூலையில் அந்த பொறாமை அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கும். திருவள்ளுவர் இந்த அழுக்காறு, இந்த பொறாமை நம்ம மனசில் இருக்கக்கூடாது, அது என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே அழுக்காராமைன்னே ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. முதல் நம்ம மனசில் இருக்கிற அழுக்காறு, அதாவது பொறாமை. 2வது அவான்னு சொன்னால் ஆசை. ஆசைப்படுறது தப்பே கிடையாது, ஆனால் முறையற்ற ஆசை.
அளவுக்கு அதிகமான ஆசை, தனக்கும் சமூகத்திற்கும் தீங்கை விளைவிக்கக்கூடிய ஆசை, இந்த ஆசை இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் அவா. இந்த அவா நம்ம மனசில் எந்த அளவுக்கு ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மன அமைதியும் மன நிம்மதியும் இல்லாமல் கஷ்டப்படுவோம். நல்லா யோசிச்சு பார்க்கலாம். அப்புறம் மூன்றாவது அழுக்கு நம்ம மனசில் இருக்கிறது என்ன தெரியுமா? வெகுளி. வெகுளின்னு சொன்னால் கோபம். ஆசை நிறைவேறலை, நம்ம எதிர்பார்த்தபடி ஒன்று நடக்கலை அப்படின்னா பொங்கிக்கிட்டு வருது கோபம். என்ன பேசுகிறோன்னு தெரிய மாட்டேங்குது, அப்படி ஒரு ஆத்திரப்படுறோம் இல்லையா, கோபம். அந்த கோபம் எப்படி வெளிப்படுது? நான்காவதாக சொல்கிறாரு இன்னாச்சொல். இன்னாச்சொல்னா கடுமையான வார்த்தைகளை பேசிடுறோம். இந்த நாளும் நம்ம மனசில் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு தூய்மையாக இருக்குது, அதுதான் அறம்னு தெரிஞ்சுக்கலாமா. திருவள்ளுவர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. மனசில் அழுக்காறு பொறாமை இருக்கக்கூடாது, அவா ஆசை இருக்கக்கூடாது, வெகுளி கோபம் இருக்கக்கூடாது, இன்னாச்சொல் கொடுஞ்சொற்களை பேசக்கூடாது. இந்த நாளும் இல்லாமல் இருக்கிறது தான் அறம். இப்படி தான் நீங்கள் அறத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அழகாக சொல்லித்தராரு. சரி, நான் இந்த அறத்தை எப்போ கடைப்பிடிக்கணும்? இதுக்கு என்ன ஏதாவது டைம் இருக்கா? இத்தனை வயசுக்கு மேலே கடைப்பிடிக்கலாம், அத்தனை வயசுக்கு மேலே கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஹியர் அண்ட் நவ் பண்ணுங்க அப்படிங்கிறார். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க, மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை. அன்றறிவாம்னா பின்னாடி பார்த்துக்கலாம், நம்ம அப்புறம் செய்யலாம். வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் எல்லாம் நல்லா இது பண்ணிட்டு பணம்லாம் சம்பாதிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படி நினைக்காதீங்க. அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இறந்த பிறகு நம்முடைய உடம்பை எடுத்து செதையில் வச்சு எரிக்கும் பொழுது நம்ம கூட வரப்போகிறது எது தெரியுமா? அறம். பொன்றுங்கால் பொன்றா துணை. நம்ம உடல் எரியும் பொழுது கூட உயிரை விட்டு பிரியாமல் தொடர்ந்து வரப்போவது 3 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று நம்ம செய்த நல்ல செயல்கள், அதோடைய பலன். அப்புறம் தீய செயல்கள், அதோடைய பலன். நம்ம படித்த படிப்பு, இது 3 தான் நம்ம கூட வருமா. வேற யாரும் வர முடியாது, எதுவும் வர முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற எந்த அசெட்டும் நமக்கு அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியம் நிற்குங்க. அதனால தான் அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. நாளைக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்லாம் யோசிக்காம இப்பவே நல்ல காரியத்தை செய்யுங்க. அதுதான் உங்க கூட இறக்கும் பொழுதும் இரவாத துணையாக உங்க கூடயே வரப்போகிறது இந்த அறம் தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. மிக்க நன்றி டாக்டர் கிருஷ்ணவேணி அவர்களே. அறத்தை பற்றி தெள்ள தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படியாக அற்புதமாக விளக்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய அடுத்த பதிவுக்காக நேயர்கள் ஆவலுடன் காத்திருப்பார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அடுத்த பதிவுக்காக காத்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப்லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.